அடப்பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் தோணுது. செந்திலுடைய சம்பளம் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆப்பு ஒன்று கிடச்சிருமோ அப்படின்னு தோணுது. அது வேலைக்கே ஆப்பா இல்லை இப்போதைக்கு ஒரு சின்ன பிரச்சனையாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதையில் இப்போ முதல்ல நடக்கிற விஷயங்கள். இப்போ அந்த சுகன்யாவுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாமல் தரையிலேயே உட்காந்துருக்க இந்த பழனிவேல் ஒன்று நம்ம கொரட்டை விட்டு தான் அப்படி ஆயிடுச்சு போலன்னு நினச்சி சாரி எல்லாம் கேட்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது. அதனால இல்லை அவங்க வந்து அந்த எக்ஸஸ் பண்ணுற நினச்சி பயப்படுறாங்கன்ட்டு. ஒரு பயங்கர கொடுமைக்காரர் மோசமானவர் அவர் நினச்சாலே எனக்கு கைகாலெலாம் நடுங்குது அப்படிங்கிற மாதிரி பேச, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன், இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நம்ம குடும்பம் இருக்குது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, ஒழுங்காக படு அப்படியே வந்து சாமி கும்பிட்டு யோசிச்சு எதையும் யோசிக்காமல் படு அப்படின்னு போரையை போற்றி மனைவியை பாசமாக தூங்க வைக்கிறாரு பழனிவேல். கொஞ்சம் கொஞ்சமாக சுகன்யாவாக நல்லவங்களாக்குற ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இப்போ கதிர் ராஜியோட கதையில் ராஜி வந்து இப்போ ட்ரைனிங்க்கு போகிறாங்க, காலையில் எழுந்துச்சு ஜாகிங் பண்ணலாம் அப்படின்னு போனால் அங்கேயும் வர கதிர் வந்துடுறாரு. கதிர் வந்தால் நீ வர வேணான்னு சொல்ல உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இந்த பாரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா நீ இப்போ இதுக்கப்புறம் பெட்டராக பண்ணணும், உன்னால் பண்ண முடியும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறேனே தவிர ரெக்கமெண்டேஷனுக்கோ இல்லை வந்து உனக்காக லஞ்சம் கொடுக்கறதுக்கோ நான் ட்ரை பண்ணல, அதெல்லாம் நான் பண்ணால் தப்பு. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் நீ பண்ணுற, எனக்கு நீ நல்லா பண்ணுவடா, உன்னால் ஒரு பெரிய ஆளாக வர முடியும்னு மட்டும் சொல்லு, நான் 20 லட்சத்துக்கு பதிலாக 10 லட்சம் இருந்தால் போதும்னு ஒரு ஐடியாலாம் வச்சுருக்கேன், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ரெக்கமெண்டேஷனில் எதையும் பண்ணாதான் தான் நான் சொல்ல வரேன்னு சொன்னால் அதுக்கும் ராஜிக்கு வந்து மனசு கேட்க மாட்டேங்குது. இதுக்கு நடுவில் வந்து ராஜி ஒன்றா வந்து ஜாகிங் போகணுங்கிறாங்க, வேணாம் அவர் மழை பெஞ்சிருக்கு, நீ வந்து வழுக்கி விட்டுரும், போய் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பண்ணுன்னா இல்லை நான் ஜாகிங் பண்ணியே தருவேன்னு ஓடி பொதுக்கடின்னு கீழே விழுந்துடுறாங்க. இவர் தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுச்சுலவா அடுத்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்ல உடனே கல் நெஞ்சக்காரா அப்படின்னு இவங்களும் கிளம்பி போகிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறதுல இருக்க நியாயம் இவங்களுக்கு லைட்டாக புரியுது. இது நல்லா செந்தில் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து பார்த்தா ஒரு 30,000 சம்பளத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் எழுதி வச்சிருக்க. உடனே வந்து ஸ்டீம் அயன் வேணும், உனக்கு வந்து வாட்ச் வாங்கி தரணும், அவங்களுக்கு இது வாங்கி தரணும், அது ஒன்று ஒன்றா பேச இவரோலாம் செலவு பண்ணக்கூடாதுங்க, கையில் இருக்கிற காசுக்கு செலவு பண்ணணும், கண்ட மணிக்கு செலவு பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, செலவை கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க மீனா. இதை தவிர பெருசாக இன்றைக்கி சனிக்கிழமை எபிசோடில் எந்த சீரியலையும் பெருசாக எதுவும் நடக்கலங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன, உங்களுக்கு என்ன தோணுது அந்த கதை போகிற போக்கை பற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.